ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். விஜய் பிரச்சாரம் செய்ய வந்தால் 4 பக்கமும் சாலையை மூடுங்கள் அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தவேக சார்பாக ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க மீட்டிங் நடத்துறதே தினம் தினம் ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. அதுல அவங்க கேட்கறதெல்லாம் சரிதானா, லீகலா அப்படித்தான் பண்ணணுமா, அவர் ஏற்கனவே ஒய் பாதுகாப்பு வழங்கப்படும் நபர், அதனால அவருக்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு காவல்துறை கொடுக்க தயங்குகிறது அல்லது மறுக்கிறது அப்படிங்கிற மெசேஜையே அவங்க டெய்லி சொல்லிட்டு இருக்கிறது என்ன எஃபெக்டை கொடுக்கும், எப்படி பாக்குறீங்க சார்? ஒய் பாதுகாப்பு, செட் பாதுகாப்பு இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த இது இருக்கும். ஒய் பாதுகாப்பு ஆளுங்களுக்கு இத்தனை ஒரு இன்ஸ்பெக்டர், ஐ திங்க் ஒரு இன்ஸ்பெக்டர், அதுக்கு இத்தனை சப் இன்ஸ்பெக்டர், இத்தனை அடிஷனல் கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், இத்தனை கான்ஸ்டபிள்னு சொல்லி ஒரு நியமம் இருக்கும். அதை கொடுக்கணும். அதை கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா கொடுக்கலாம். இவங்க சிஆர்பிஎஃப்ல இருந்தோ சிஐஎஸ்எஃப்ல இருந்தோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல. அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்குதுன்னு அர்த்தம். அது அவங்ககிட்ட தான் கேட்கணும், அவங்க கம்மியாக கொடுத்தாங்கன்னா. இன்னொன்று, இவர் போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற 5000 பேர் உள்ள கூட்டத்துக்கு நடுவில் போய் உக்காந்துக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த 5000 பேரையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த பாதையை வச்சு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டா எப்படி பண்ண முடியும்? இப்போ இவர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, 300 பேர் வருவாங்கன்னு கூட்டத்துக்கு பெர்மிஷன் வாங்குறாங்க. 300 பேர் அந்த இடத்துல அக்காமடேட் பண்ண முடியும். ஆனால் அந்த கூட்டத்துக்கு மொத்தம் 3000 பேரும் என்னமோ வந்தாங்க. எனக்கு எக்ஸாக்ட் ஃபிகர் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, பல மடங்கு ஆட்கள் வந்தாங்கன்னு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போதுமான கான்ஸ்டபிள் கொடுக்கல. ஏன்னா இவங்க கான்ஸ்டபிள் கெஸ் பண்ணணுமா, நீ 300 சொன்னால் 3000 தான் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணணுமா? யாருடைய பொறுப்பு அது? அது தாவேக்காவுடைய பொறுப்பு. இவங்களுக்கு அரசியலும் புரியலை, அரசியல் சட்டமும் புரியலை. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, எலெக்ஷன் நடக்கிற மாநிலங்களில் டோட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். நீங்க கூட்டத்துக்கு சரியா இது பண்ணா நீங்க இவங்ககிட்ட கேளுங்க. எலெக்ஷன் கமிஷன் போலீஸை கேட்பாங்க. போலீஸ் என்ன உண்மையில் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க முகம் போகும்? முதல்ல உங்களுக்கு நினைவு இருக்கும், கரூர் இன்சிடென்ட் முடிஞ்சு ஒரு டூர் போகணும்னு சொல்லி பிளான் பண்ணார். அந்த நேரம் ஒரு லெட்டர் எழுதினார் டிஜிபிக்கு, ஏதோ அமெரிக்கன் பிரசிடென்ட் வர்ற மாதிரி ரோடெல்லாம் வெறிச்சுட்டு இருக்கணுமா இவர் போகும்போது. நான் ஏற்கனவே ஏர்போர்ட்ல இருந்து அவர் போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் எதுக்கு ஒரு தனி மனிதனுக்கு அவ்வளவு பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? இவர் போங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னாங்களா? இவர் விருப்பம் போல போனா அதுக்காக வேண்டி கவர்மெண்ட் இவ்வளவு இவருக்கு பண்ணணுமா? அப்படின்னு இவருடைய தொண்டர்களை வைக்க வேண்டியதானுங்க. இவர் பாஷையில் சொன்ன இவர் லார்டு லபக்தாஸா இவ்வளவு பண்றதுக்கு? அப்படி கேட்டபோது இவர் என்ன டிஜிபி என்ன பண்ணாரு, ரொம்ப சுருக்கமா அது கரூர் எஸ்பிக்கு அனுப்பி வச்சாரு. ஏன்னா அது டிஜிபிக்கு அனுப்ப வேண்டிய கடிதமே கிடையாது. நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் போறீங்க, டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கு சொல்லணும், ஏன்னா இத்தனை தேதி வர்றேன், மீட்டிங் போடுறேன், தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணுமே ஒழிய, திருச்சியிலிருந்து கரூர் வரைக்கும் நீங்க ரோட எம்டியா வச்சிருங்க, யாரும் பின்னாடி ஓடி வரக்கூடாது, இது எது போலீஸ் பண்ணணுமா? உங்க கட்சி ஆளுங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப தெரியுது. அதை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. நீங்க என்ன அரசியல்வாதி? அதை கட்டுப்படுத்த முடியலன்னா உடனடியாக போலீஸ் மேல பிளேம் பண்ணிடுறது. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேத்து இதுல இவரே ஷபீர் அகமதே சொன்னாரு, லவுட் ஸ்பீக்கர் ஒரு பக்கம் வேலை பார்த்தா இன்னொரு பக்கம் வேலை பார்க்கலையா. லவுட் ஸ்பீக்கர் வேலை பார்க்கறதுனால மக்கள்லாம் பக்கத்துல முண்டி அடிச்சுட்டு போனாங்கன்னா, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், லவுட் ஸ்பீக்கர் வேலை பார்க்க வைக்கிறது போலீஸோடைய கடமையா, கூட்டத்தை அரேஞ்ச் பண்றவங்களுடைய கடமையா, போலீஸோடைய கடமையா? இதுக்கும் போலீஸை பிளேம் பண்றாங்க. இவங்க வேணும்னே, நான் நேற்றுக்கு கூட்டத்துக்கு சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், இப்பதான் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு 3 மணி நேரம் பேச போறான்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அனுமதி கேட்டு கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை பேர் வர்றாங்க போறாங்கிறத பத்தி இன்னும் சொல்லியிருக்கலாம், நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. தமிழ்நாட்டுல எத்தனையோ இடங்கள்ல பெரிய பெரிய மைதானங்கள் இருக்கு, 20,000 பேர் உட்காருது, 50,000 உட்கார பேர், 1,00,000 பேர் உட்கார மாதிரியா மைதானங்கள்ல நிறைய இருக்கு. நீங்க அங்க போய் மீட்டிங் நடத்த வேண்டியதானே. சந்து முதலையே மீட்டிங் நடத்துவீங்க, கூட்டத்தை கிளப்பி விடுவீங்க. உங்க ஆளுங்க உடனடியாக டிரான்ஸ்பர் மேலே ஏறுறதுக்கு 2 பேர் ஓடுறேன், அவனை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களோட யாரும் ஆள் கிடையாது. ஏன் திமுக மீட்டிங் நடக்குது, அதிமுக மீட்டிங் நடத்துது, பிஜேபி மீட்டிங் நடத்துது, அங்கெல்லாம் தொண்டர் படைன்னு ஒன்று இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியல அது? உங்களுக்கு எங்க தொண்டர் படை? உங்களுக்கு ரசிகர் படை மட்டும் இருக்கு. அந்த ரசிகர்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஆளும் இல்லை. அதை தவிர உங்க மேல உள்ள லெவல்ல உள்ளவங்களே அரசியல் சட்டத்தை பத்தி புரியாம பேசுறவங்கள தான் இருக்காங்க.
முன்னாள் முதல்வர் அப்படின்னு ஸ்டாலினை பத்தி பேசுறாரு ஒருத்தர். என்ன முன்னாள் முதல்வர்? இன்னைக்கு அவர் முதல்வர் இருக்காங்க, சின்ன பிள்ளை கூட தெரியும். இப்படி ஒருத்தர் பேசுறாருன்னா இவ்வளவு விவரம் கெட்டதனமா பேசுறாரா, அல்லது வேணும்னு ஜனங்கிட்ட கைதட்டல் வாங்குறதுங்கிறதா பேசுறாரா? எப்படி பேசினாலும் தப்பு. அற்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தவிர வேற எதுவும் தெரியல. அற்ப திருப்தி, அதை தவிர வேற எதுவும் தெரியல சார். அதுல இன்னும் முதுபெரும் அரசியல்வாதி பழுத்த அனுபவங்களை திரட்டி கொண்டு தவேகா போய் சேர்ந்தவர் சொல்றாரு, 4 தொகுதியில நிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு அப்படின்னு. 4 தொகுதி நின்று ஜெயலலிதா கதை என்னாச்சுன்னு தெரியாதான்? அதான் ஜெயலலிதாவால புடம் போட்டு வளர்க்கப்பட்டவர் தான் சொல்றாரு சார், அம்மா நின்னாங்க 4 தொகுதியில, அதே மாதிரி இவரும் நிக்கலாம்னு சொல்றாரு. இதுதான் உள்ள இருந்தே கெடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். முதல்ல தாவேகாவுக்கு என்ன தெரியணும்னா, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் விசேஷ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது. எலெக்ஷன் கமிஷன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நீங்க அதிகமாக ஆட்களை கூட்டு வந்தீங்கன்னா உங்க தொண்டர்களை கூட்டுவாங்க, கூட்டு வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. இன்னொன்று இவங்களுக்கு என்ன தெரியல, போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணு, போலீஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணா இப்போ எதனால வந்து தொண்டர்களை கூட்டுன்னு அரசியல் கட்சியை சொல்றவங்க காரணம் சொல்றேன். இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துதுன்னா பெரும்பாலும் வந்து அந்த ஊர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சில கான்ஸ்டபிள் மட்டும்தான் வருவாங்க. மற்றபடி ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்தா கான்ஸ்டபிளை கூட்டு வருவாங்க, ஃபோர்ஸ் மொபிலைஸ் பண்ணி. அவங்க இன்னொரு ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு இந்த ஊருக்காரனை பத்தி என்ன தெரியும்? ஆனா உள்ளூர் அரசியல் கட்சி ஒண்ணுமே தெரியாது. ஆனா உள்ளூர் அரசியல் கட்சி தொண்டர் வந்து கொஞ்சம் முட்டிட்டு மோதிட்டு இருந்தாலும், அக்கா கொஞ்சம் வெளியே நில்லுங்கக்கா, ஏக்கா என்னக்கா எப்படி பண்றீங்க, அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணே, இப்படிலாம் உரிமையா பேச முடியுது. யாரால பேச முடியும்? உள்ளூர்ல உள்ள இவங்க கட்சி தொண்டரால தான் பேச முடியும். இது சின்ன பிள்ளை கூட தெரியும், இவங்களுக்கு ஏன் தெரியல? இவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, நான் வந்து ஒரு பெரிய சினிமா ஸ்டாரு, நான் வந்து என்ன கூட்டம் கூடும், நெரிசல் வரும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்கிற முட்டாள்தனமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? ஜனங்களுக்கு இந்த உண்மை உண்மையிலேயே போய் சேரணும். இந்த ஆளு எந்த அளவுக்கு திமிர்த்தனமா தன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி. இட்ஸ் வெரி பேட். 4 பக்கமும் ரோட்டை அடைக்கிறது, அல்லது இவர் ஒரு இடத்துக்கு வந்துட்டு திரும்ப போற வரைக்கும் மற்ற மக்கள் எல்லாருடைய மொபிலிட்டியையும் அரெஸ்ட் பண்றது, இதெல்லாம் வந்து பிரதமர் வராரு, பாதுகாப்புக்காக சில வேலைகளை செய்யறாங்க, அல்லது வெளிநாட்டு அதிபர் யாராவது வராங்க, குடியரசுத் தலைவர்கள் யாராவது வராங்க, பிரதமர்கள் வராங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக செய்யறாங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். இங்க இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக இவ்வளவும் செய்யணும் அப்படின்னு கேட்பது, பிறருடைய உரிமைகள்ல நம்ம வந்து என்கரேஜ் பண்றோங்கிறது கூட தெரியாதா சார் உங்களுக்கு? இங்க இருக்க ஒரு நபர் இவரோட 10 மடங்கு கரிசமாவோடு இருந்தாருங்க எம்ஜிஆர். இவரோட 10 மடங்கு கரிசமாவோடு இருந்தார். ஒரு தர்மவான் அப்படின்னு அவர் பேர் இருந்தது. எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா இந்த புண்ணியவாளை எங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு ஸ்டண்ட் பீப்புள் அத்தனை பேர் ஃபீல் பண்ணாங்க. வீட்டுல ஒலைய வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாத போது வீட்டுல ஒலைய வச்சுட்டு தைரியமா எம்ஜிஆர் வீட்டுல போய் நிக்கலாம், அரிசிக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டண்ட்மேன் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இருந்த அந்த மனுஷன் வந்து மக்களோட மக்களா வந்து அவர் இவருக்கு மக்களோட மக்களா போய் நிக்கிறதுக்கே தைரியம் இல்லையே. எம்ஜிஆர் போய் நின்னாரு. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, அவருக்கும் இது வச்சிருந்தாரு, ஒரு செக்யூரிட்டி வச்சிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதினாரு, என்னோட கூட இருக்கிற என்னுடைய தனி பாதுகாப்பு ஆட்கள் 30 வருஷமா என் கூட இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நண்பர்கள் யாரு விரோதிகள் யாருன்னு தெரியும். இன்னைக்கு தற்செயலா நான் சிஎம் ஆயிட்டேங்கிறதுனால வரல, போலீஸ் காவல்துறைக்கு அந்த அளவுக்கு அந்த விவரம் தெரியாது. அதனால இவங்களையும் என் கூட வைக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க, அவங்களுக்கு சம்பளத்தை நானே கொடுத்துக்கிறேன். கடிதம் எழுதினார் உள்துறைக்கு, அவங்க அனுமதி கொடுத்தாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வரும்போது நான் பார்த்திருக்கேன், ஒரு 40 வருஷம் முன்னாடி, இல்ல 71 இதுக்கு வந்தபோது பிரச்சாரத்துக்கு வந்தபோது எங்க ஊருக்குலாம் வந்திருக்காரு. கூட்டத்துக்கு நடுவில் தான் போய் நிற்பார். முதல்ல கூட்டத்துக்கு கூட தான் போவார், அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கு போவார். சுத்தி மொய்ப்பாங்க கூட்டம் வந்து. அவருக்குன்னு உள்ள இவங்க வந்து இந்த ராமகிருஷ்ணன் ஒருத்தர் 90-92 வயசுல சமீபத்தில் இறந்து போயிட்டார். அவர் அதை பத்தி அழகா வந்து தன்னுடைய கட்டுரையில கூட ஒரு கட்டுரையில் கூட எழுதியிருக்காரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டம் வந்து ஒரு வயசான அம்மா வந்து எம்ஜிஆர் வந்து கட்டி பிடிச்சுன்னு சொல்லி வருவாங்க, பிள்ளைய வந்து கொடுத்து பேர் இது எதையும் அவங்க தடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி வந்தாங்கன்னா எம்ஜிஆர் பக்கத்துல போகும்போது அவங்கள ரொம்ப அன்போட இவங்க நிப்பாட்டிடுவாங்க. அதே மாதிரி பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா, நில்லுங்கம்மா பிள்ளைய வந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் சந்தேகவசான ஆளா இருக்காருன்னா அந்த பொதுமக்களுக்கு எந்த இடைஞ்சலும் வராம எந்த பரபரப்பையும் கூட்டாம அவன் பின்னாடி பேடில் வந்து சட்டையை பிடிச்சி கோழி குஞ்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டு போயிடும் அந்த இடத்த விட்டு. ஆனா எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து மக்கள் கூட வந்து சேர்ந்து தான் பயணிப்பார். பயணிச்சுட்டு கடைசியில் வந்து ஸ்டேஜுக்கு போவார். எத்தனையோ தூரம் பார்த்துருக்கோம் இதை. அவரோட ஒரு கரிசமா வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் என்ன பண்றதுன்னா, வேணும்னே இப்படி சொல்லி என்னமோ இவருக்கு பெரிய துரோகம் நடக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிக்சரை கலப்பணும்னு பாக்குறாரு, வேற ஒண்ணும் கிடையாது. நான் பள்ளியில படிக்கும்போது
திண்டுக்கல் பை எலெக்ஷன் அவங்க சந்திச்ச முதல் எலெக்ஷன், அந்த பை எலெக்ஷனுக்கு நிதி திரட்டுவதற்காக காயல்பட்டினம் வந்திருந்தாரு. காயல்பட்டினத்துல ஒரு பெரிய கிளப், ஃபுட்பால் கிரவுண்டு, அதுல ஒரு கிளப்போட மாடியில அவர் வந்து ஏறணும். கீழே வண்டியை நிறுத்தி இறங்கி மாடிப்படி ஏறி மேல போய் நின்று பேசணும். காரை விட்டு, அந்த வேனை விட்டு அவரால் இறங்க முடியல. மக்கள் சூழ்ந்துகிட்டாங்க, கதவை திறந்து இறங்க முடியல. அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு வெளியில போய் ஒரு 5 நிமிஷம் வெளியில எங்கேயோ ஒரு சுத்திட்டு திரும்ப வந்து ஏறி வந்துட்டாங்க. அப்போ வந்து அலர்ட்டா மக்கள் நின்று பக்கத்து மக்களை நெருங்க விடாம பார்த்துக்கிட்டு இறங்கி ஏறி வந்துட்டாரு. அப்படி அவங்களே வந்து ஒரு உத்தியை கண்டுபிடிச்சிக்க வேண்டியதுதான். ஆமா, அது போக நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிரவுண்டுக்கு போயாச்சுன்னா, கிரவுண்டு அதுல ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு ஸ்டேஜுக்கு போயாச்சுன்னா கொஞ்சம் சேஃப் தான். ஆனா ஸ்டேஜே தேவை சேஃப் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு பேரும் ஸ்டேஜுக்கு ஏறி வர்றதுக்கு முன்னாடி நெருக்கிட்டு வருவாங்கன்னு ஒரு பயத்துலதான் அதுக்கு போகாம இருக்காங்களா தெரியல. எம்ஜிஆருடைய தொண்டர்கள் வந்து, ரசிகர்கள் வந்து அவ்வளவு ஆர்வமா இருந்தாலும் அவருடைய ஒரு சுண்டு விரலுக்கு கட்டுப்பட்டாங்க. கொஞ்சம் இருங்க, என்னை பேச விடுங்க அப்படின்னு சொன்னோன்னு அங்கே ஒரு அமைதி வரும். அந்த கண்ட்ரோல் அவருக்கு இருந்துச்சு. இவருக்கு அந்த கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. இவருக்கு எந்த மெச்சூரிட்டியும் கிடையாது. இதை நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் அ ஃபேக்ட். இவருக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இது பாருங்க, முதல்ல வந்து சில வருஷங்கள் தப்பு, சத்தியம் பண்ணுங்க அப்படிம்பாரு. அப்புறம் தன்னுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் கண்டிப்பா இதுக்கு தான், விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க. இவர் நிர்வாகிகளை பத்தி இவருக்கு நம்பிக்கை இல்லை, அவங்க விசிலுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு அதுக்கு சத்தியம் வாங்குவாரு. எப்படிப்பட்ட இம்ப்ரெஷனை மக்கள் மனசுல இதெல்லாம் கிரியேட் பண்ணும்? உனக்கு என்ன தன்னம்பிக்கை இருக்கு? அடுத்த செய்திக்கு போனோம்னா, வர்த்தக சிலிண்டருடைய விலை வந்து 203 ரூபாய் உயர்ந்து இருக்குது. ஹோட்டல்கள், வணிக நிறுவனங்கள் மூடப்படும் சூழல் வந்துருச்சு. உணவுப் பொருட்களுடைய விலையும் உயரும் அபாயம் அப்படின்னு எல்லாம் செய்திகள்ல போடுறாங்க. என்ன சார், தேர்தல் அறிவிப்புலாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் அரசு ஏன் சார் இப்படி எல்லாம் செய்யுது? இதுவும் ஸ்டாலின் தான். இதுவும் ஸ்டாலின் தான். இந்த நேரத்துல வெளியேற்றத்தை தடுக்க முடியாது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எங்கிட்ட 6 மாசத்துக்கு கையிருப்பு இருக்கு, 6 வாரத்துக்கு கையிருப்பு இருக்குன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் என்னாச்சு? அதான் இதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்லித்தான் சார் ஆகணும். ஆமா, அன்புமணி அப்படித்தான் கேட்டாரு. ஆமா, ஸ்டாலின் தான் கேட்டாரு, நீங்க என்ன பண்ணிட்டு கேட்டாரு. அரசியல் தரம் தாழ்ந்து விட்டது. பொறுப்பான பேச்சுக்கள் இருக்க வேண்டும். இதுல எடப்பாடி பழனிசாமி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் அவங்க பிரச்சாரத்துல முக்கியமாக 2-3 விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க சார். அது வந்து டூ ஜெனரல், அப்படி ரொம்ப பொதுவாக இருக்கு அப்படிங்கிறதுனால அதை இக்னோர் பண்ண முடியுமா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் அதோட சேர்ந்து வருது. இந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசு, திராவிட மாடல் அரசு 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுச்சு, மொத்தம் 10 லட்சம் கோடிக்கு கடன் ஆயிடுச்சு, இது ஒரு மோசமான நிலை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நடத்துறாங்க. அது ஒரு அபாயகரமான நிலை இல்லைன்னு அரசு தரப்புல அதுக்கு விளக்கங்கள்லாம் சொல்றாங்க, வரம்புக்கு உட்பட்டதுதான் சொல்றாங்க. நீங்க அந்த 2ல எப்படி பாக்குறீங்க சார்? ரெண்டையும். ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த பேச்சை கேட்டு எந்த சாதாரண ஓட்டரும் வந்து இதை வந்து விளங்கிக்கிட மாட்டாங்க. இவங்க சும்மா குழப்பறதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திமுக இதுக்கு பதில், சரியான பதில் அவங்ககிட்ட இருக்கு, அதை அவங்க சொல்லணும். 28% ஆஃப் தி இது ப்ரொடியூஸ் வெல்த் வரைக்கும் ஒரு மாநிலமோ ஒரு நாடோ கடன் வாங்கலாம். இன்னும் மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்ற உற்பத்தியில 28% வரைக்கும் கடன் வாங்கலாம். அது வந்து ஒன்றிய அரசு அனுமதிக்கக்கூடிய வரம்பு. ஆமா, தமிழ்நாடு வந்து 26% வரைக்கும் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இன்னும் 2% வாங்க முடியும். அது ஒரு பக்கம். இப்போ எடப்பாடி காலத்துல இவ்வளவு கடன் வாங்கலைன்னா இவங்களுக்கு அந்நேரம் ப்ராடக்ட் வேல்யூ அவ்வளவு கிடையாது. ஒரு தடவை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து எடப்பாடிக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா இவங்களால? இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலினுக்கு ரெஃப்யூஸ் பண்ணல. சரி, இன்னொன்று நான் கேட்குறேன் சார், நான் வந்து 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ற எனக்கு பேங்க்ல போய் லோன் கேட்டேன்னா அவங்க 70,000 ரூபா கொடுப்பாங்க. இப்போ அதே ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கேட்டால் 28,000 ரூபா கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வேல்யூ இருக்கும்போது 28,000 ரூபா கொடுப்பாங்க.
இப்போ இன்னொரு ஸ்டேட் வந்து 10 லட்சம் ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க 2,80,000 ரூபாய் கொடுப்பாங்க. அல்லது போன வருஷம் வரைக்கும் 1 லட்சம் 2 லட்சம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டேட் இந்த தடவை வந்து 10 லட்சம்னு சொல்லி உற்பத்தி அளவு கூட்டியிருந்தா அது கடன் ஜாஸ்தியா கொடுப்பாங்க. அப்போ உற்பத்தி அளவு கூட்டினதுனால தானே இது நடக்குது. இது கூட தெரியலையா? இல்லைன்னா கிடைக்காதே. சென்ட்ரல் இது மகாராஷ்டிரா இதை விட ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ரீச்சிங் த ஹைட் தமிழ்நாடு விட. அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து தே ஆர் ப்ராம்ப்ட் இன் ரீபேமெண்ட். ஏன்னா ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு நாடோ ஒரு மாநிலமோ மாடர்ன் எக்கனாமிக்ஸ்ல வந்து வள்ளுவர் சொன்னதுல இருந்து மாறித்தான் நடக்கணும். ஆகாறு அளவிட்டுதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனா நான் ஏற்கனவே ஒரு தடவை நம்முடைய இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜப்பானுக்கு வந்து அவங்க ஒரு காலத்துல டிப்ரெஷன் இருந்துச்சு. ஜப்பான்ல டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா வேலை வாய்ப்பு குறைஞ்சது, இந்த மாதிரிலாம் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, தொடர்ந்து நோட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு புது துறைமுகத்தை கடலை வந்து காலி பண்ணி, கடல் நீரை காலி பண்ணி ஒரு புது துறைமுகத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு எவ்வளவு செலவுலையும், அதுக்கு எத்தனை பேர் என்கேஜ் பண்ண முடியும்? ஏன்னா அதெல்லாம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குச்சு அந்த அரசு. கடனை வாங்கிக்கிட்டு கடைசியில் என்னாச்சு, என் மதிப்பு வந்து டாலர் மதிப்பை விட கொஞ்ச நாள் கழிச்சு அதிகமாயிருச்சு. நாங்க இதுக்கு போகும்போது ரொம்ப வேடிக்கை வந்து அந்த ஜப்பானுக்கு நாங்க போயிருந்தோம். ஒரு இந்தியன் டெலிகேஷன் நான் கூட்டு போயிருந்தேன். அந்நேரம் டாலர் நோட்லாம் காமிக்காதீங்க, எங்க டாய்லெட் பேப்பர் மாதிரி அதை பார்க்கலாம் அப்படின்னு ஏகத்தாளமா சொன்னார். அந்த அளவுக்கு அவங்களோட இது வந்து டாலர் மதிப்பு கூடி போயிடுச்சு. ஆனா கூடுறதுக்கு அவங்க செஞ்ச செயல்கள் வந்து என்ன, கடன் வாங்கினது, இந்த மாதிரி வந்து புது வேலை வாய்ப்புகளை உருவாக்குனது, கடன் வாங்கி அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் மக்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து குறைக்காம இருந்து உற்பத்தியை கூட்டி, அந்த உற்பத்தி கூட்டினதுக்கு அப்புறம் வருமானத்தை கூட்டினதுக்கு அப்புறம் கடன் அடைச்சாங்க. இப்ப இது வந்து சாதாரண கால்குலேஷன். ஒரு குடும்பத்துல கூட அதுதான் நடக்கும். ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, பொண்ணு கல்யாணம், கடன் வாங்குறோம், சரி கூட கொஞ்சம் நேரம் ஓவர் டைம் பண்ணுவோம், கூட கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பிசினஸ் பண்ணுவோம், ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க பிசினஸ் டெவலப் பண்ணுவோம், கூட அதிக நேரம் உழைச்சி அந்த கடனை அடைப்போம். இப்படித்தானே எல்லா குடும்பத்திலுமே நடக்கும், தேவையுள்ள குடும்பங்கள்ல. அதே மாதிரி தான் மாநிலத்தில் நடக்குது. இது எல்லாம் பிரச்சாரம் எதுக்கிறது. ரொம்ப கடன் வாங்கிட்டாங்க, திரும்ப கொடுக்க முடியாத அளவு கடன் வாங்கினாங்களா? நொடிச்சு போற அளவு கடன் வாங்கினாங்களா? வாங்கல. கடன் வாங்கினாங்கன்னா அதுல என்னென்ன செலவுகள்லாம் நடந்திருக்கு? உரிமை தொகை கொடுத்தது வந்து கடன் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை கொடுக்கறது வந்து இட்ஸ் அ சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். பொருளாதாரம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும், சமூக பொருளாதார முதலீடுகள் ஒரு நாட்டின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு மிக மிக தேவையானது. இப்ப இதெல்லாம் செய்யாம விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. செய்ய வேண்டிய தேவையில்லை. சின்ன பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அவன் பட்னியோட ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூல்ல வந்து பசங்க சுருண்டு விழுந்த கதையெல்லாம் இருக்குங்க. பட்னியோட வந்து பேப்பர்ல வந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு அப்படி இருக்கா? அதனால காலையில பிரேயர் அல்லது காலையில அசம்பிளி நடக்கும் போது மயங்கி விழுந்தவர்களை எல்லா காலங்களிலும் பார்க்க முடியும் சார். ஆமா. அப்படி பையங்களை பொண்ணுங்களை அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல பார்க்க முடியும். காலையில வந்து அந்த அசம்பிளியில நிற்கும் போதே வெயில நிற்கும் போதே கீழே விழுறவங்கள கேட்டா பெரும்பாலும் அது வந்து காலையில எதுவும் சாப்பிடல, பசி அப்படிங்கிறதாங்க. ஆனா இந்த கடன் எல்லாமே வந்து இந்த உரிமை தொகை கொடுக்கறதுக்கும் போக்குவரத்து கட்டணம் இல்லாம பெண்களுக்கு கொடுத்ததையும் சரி செய்யறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க கடன் வாங்கி இந்த மாதிரி பெயர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சும்மா வெட்டித்தனமா பேசிட்டு இருக்காங்க. சிறு குறு தொழிலுக்கு வந்து எவ்வளவு தூரத்துக்கு இவங்க என்கரேஜ் பண்றதுக்காக செலவழிக்கிறாங்க. அப்படி பெருந்தொழில் ஒண்ணு இங்க வரும் பொழுது அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணணும். பிக் இண்டஸ்ட்ரியை கூட்டு வந்தோம்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவழிக்கிறது என்ன வெட்டித்தனமான சொல்லிப்பா? டூரிசம் வந்து வளரணும்னா ரொம்ப டிஸ்டன்ட் ஏரியால அற்புதமான கோயில்கள் இருக்கும், பழைய காலத்து கோயில் இருக்கும். அதுக்கு போறதுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி சரியா இருக்காது, ரோடு சரியா போடணும். ஆமா, 2 பக்கம் வந்து உணவகங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தி ஃபியூச்சர், ஃபார் தி இமீடியட் ஃபியூச்சர், ரொம்ப நாள் கழிச்சு இல்லை. விவரம் தெரியாம பேசலான்னு இல்லை, விவரம் தெரியாதவங்கிட்ட பேசுறோம்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. மக்களை குழப்பி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லா நகரங்கள்லயும் வரக்கூடிய பாலங்கள் இருக்கு, பள்ளி மேம்பாடு, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம அந்த கணக்குல தான் சேர்க்கணும். அதுல பாதி வந்து இம்மீடியட் பெனிஃபிட் கொடுக்கறது, மீதி வந்து சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும். நீண்ட காலத்துல தான் அதற்குரிய பலன்களை பார்க்க முடியும் அப்படின்னு
நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமா, கண்டிப்பா. அதுதான் உண்மை. கண்டிப்பா. அதுதான் உண்மை. அப்போ இனிமேல் அந்த 10 லட்சம் கோடி கடன்னா நம்ம ஜெர்க்காக வேண்டியது இல்ல. இதற்காக வேண்டியது இல்லை. இப்போ நான் இன்னொரு கால்குலேஷன் கேட்கிறேன். பிஜேபிட்ட கேட்கிறேன். 2014 வரைக்கும் 1947 இருந்து 2014 வரைக்கும் இந்திய அரசு எவ்வளவு கடன் வாங்கினதோ 67 வருஷத்துல இந்திய அரசு வாங்கின கடனை விட அதிகமா இந்த இந்திய அரசு, பிஜேபியோட இந்திய அரசு இந்த 12 வருஷத்துல வாங்கியிருக்காங்க. ஏன்? என்ன செஞ்சாங்க கேட்கலாம்ல? அதே நீங்க வாங்கின எனது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சாரின குறை சொல்றதுக்கு. அதை வாங்கி 80 கோடி மக்களுக்கு கட்டணம் இல்லாத உணவு தானியம் கொடுத்தாங்கல்ல, அரிசி கோதுமை கொடுத்தது இல்ல. அதுக்கு தான் அந்த அவ்வளவு கட்டணம் செலவாச்சுன்னு நம்ம சொன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்குமோ அதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா. அடுத்து இன்னொன்னு கேட்கிறேன். இவங்க இவ்வளவுதான் சொல்றாங்க. இந்திய அரசு கடன் வாங்கியிருக்கு, தமிழக அரசு கடன் வாங்கியிருக்கு. இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்திய அரசு இவ்வளவு கடன் வாங்கிச்சு, ஏன் மற்ற இடத்துல எல்லாம் அவங்களால கொண்டு வர முடியல? கேள்வி வரும்ல, பேசணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்த டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth பத்தி சந்தோஷப்படுற அதே நேரத்துல நான் என்ன நினைப்பேன், we still have distance to go. அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கீழே உள்ள மக்களை வந்து உயர்த்துறதுக்கான முயற்சிகள் பலப்படணும் அப்படின்னு நினைப்பேன். அது இப்ப திசை மாறிடக்கூடாது. ஆமா, அதுக்காகவாவது இந்த சிக்னிபிகன்ஸ் அங்கதான் வருதா? மீண்டும் ஸ்டாலின் அப்படிங்கிற தேவை. ஏன்னா அவங்க வந்தா பிரிட்ஜ் கட்டுவாங்க, நேஷனல் ஹைவேஸ் இன்னும் பெருசா போடுவாங்க, ஏர்போர்ட் கட்டுவாங்க, சீ போர்ட் கட்டுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது பண்ண வேண்டிய, அதாவது எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அது பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரொவிஷன் ஆஃப் ஹவுசிங் ஃபார் த புவர் அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட். ப்ரொவிஷன் ஆஃப் பேசிக் எக்கனாமிக் சப்போர்ட் அது இன்னொரு இது. பவர் த புவர் அந்த அண்டர் பிரிவிலேஜ். இதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண மாட்டாங்க. மகாராஷ்டிரால வந்து 3 மாசத்துக்கு சேர்த்து ஒட்டுமொத்தமாக கொடுத்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ உன்ட்டு ஆதார் கார்டு இருக்கா, அது இருக்கா, அது தட்டி கழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றாங்க. பீகார்ல ஒரே ஒரு தரம் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்குறாங்களா? இங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கடனுக்கான அட்வான்ஸ்னு கொடுத்தாங்க சார். பயங்கரமான ஸ்கீம் சார். ஒன்னும் எவ்வளவு தூரம் எல்லாரையும் காலி பண்றாங்கிறதுக்கு பெரிய உதாரணம். அந்த பிளான் கொடுக்கலன்னா, கடனுக்கான ப்ரொபோசல் ரெடி பண்ணி கொடுக்கலன்னா அந்த 10,000 திருப்பி கட்டணும். அதற்கு பிறகு இதே மாதிரி வேறு 2 பிரச்சனைகள் இருக்கு சார். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் பழக்கம், இந்த மாதிரி புகார்களுக்கு பின்னால இருக்கிற ஆக்சுவல் பொசிஷனும் பேசணும். பட் அது வரிசையாக மற்ற நாட்கள்ல விவரமா பேசலாம் சார். இன்னும் ஒரு செய்தி, அது எல்லாமே விவரமா பேசணும். கொஞ்சம் ஒரே ஒரு செய்தி சார். தேர்தலில் போட்டியிடுவதற்கு அண்ணாமலை மறுப்பு அப்படின்னு செய்திகள்ல போடுறாங்க. அண்ணாமலையை நேற்று பியூஷ் கோயல் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா போட்டியிடணும்னு சொல்றாரு. ஆனா அவர் போட்டியிடுவதற்கு தக்க இடங்களை வாங்காததுனால அவர் வந்து போட்டியிட மறுத்து இருக்கிறார்னு ஒரு செய்தி போடுறாங்க. அது மட்டும்தானா? இல்ல அவர் இந்த அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமியோடு அவருக்கு தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை அவர் கருத்தில் கொண்டு நமக்கு ஆதரவாக அதிமுக வேலை செய்யாது, 2021 தோற்றோம், 2024 தோற்றோம், இப்போதும் தோற்று போய்விடுவோம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து போட்டியிடுவதை தவிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது சார். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக கண்டிப்பா அவருக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. இவரு வந்து எடப்பாடி தொகுதியில் இவரும் போய் வேலை பார்க்க மாட்டார், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா எடப்பாடி இவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாளர்களாக நினைக்கிறாங்க. அதனால இவருக்கு தேவை, அது இவருக்கு மனசுல உள்ள ஒரு தொகுதியை வந்து அவங்க வேணும்னே வந்து தவிர்த்திருப்பாங்க, பிஜேபி கொடுக்காம தவிர்த்திருப்பாங்க, அதுலயும் சந்தேகம் இல்லை. அப்ப இவர் கேட்டாருன்னா அதுல நியாயம் இருக்கு. நீ இந்த மருங்கூரோ ஏதோ ஒன்று சொல்றாங்கல்ல, அந்த தொகுதியை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு இவர் அண்ணாமலை கேட்ட ஒரு தொகுதியை கொடுங்கன்னு சொல்லி இவங்க கேட்கட்டும். அண்ணாமலை வந்து எப்படி கட்சியை வளர்த்தாருங்கிறதுல எனக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி வந்து பட்டி தொட்டிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுங்கிறது நிஜம்தான். அவரை அலட்சியப்படுத்திட்டு இவங்க இப்போதைக்கு வந்து அவரை அலட்சியப்படுத்திட்டு இவங்களால கட்சியை நடத்த முடியாது. அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, அண்ணாமலை அதை நல்லா புரிஞ்சிருக்கு. அதனால ஹி இஸ் பிரஸிங் ஹார்ட். யார் அலட்சியப்படுத்துறது சார்? அதிமுக அலட்சியப்படுத்துதா, பாஜகவினுடைய இன்றைய ஆபீஸ் பேரஸ் அலட்சியப்படுத்துறாங்களா?
அதாவதுங்க அண்ணாமலை இருந்த காலத்துல இன்னைக்கு ஆபீஸ் பேரரா உள்ள பல பேரை வந்து அவர் வந்து ஒண்ணுமில்லாதவங்களா ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணார். இது எல்லாருக்கும் தெரியும். தெரியும். அப்போ அவங்கெல்லாம் இன்னைக்கு கூட்டு சேர்ந்து அவரை ஒண்ணுமில்லாதவர் ஆக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதாவது சில சமயம் கட்சிகள்கிட்ட வந்து இந்த மாதிரி போட்டியெல்லாம் இருக்கும், ஒரு லெவலோட இருக்கும். ஆனா அண்ணாமலை வந்து அந்த லெவலை மீறி ஆல் இஸ் ஃபேர் இன் வார் அண்ட் லவ்ங்கிற மாதிரி நடந்துகிட்டாரு. கசி இதை வீடியோ கசிய விடுறது இது மாதிரிலாம் அவரே சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வீடியோ பத்தி ஆமா என்கிட்ட கேட்டாங்க, சரி போடுறதுனா போட்டுங்கன்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அந்த வீடியோ வந்து அவர் கட்சி மேலெடுத்து கொண்டு போயிருக்கலாம். ஆனா அதை பப்ளிக்ல கொண்டு வந்தது காரணம் என்னன்னா அந்த யாரு எதிர்த்து அந்த வீடியோ போட்டாங்களோ அவர் பெர்மனண்டா பாதிக்கப்பட்டு விட வேண்டும்ங்கிறதுக்காக. அவர் தனக்கு போட்டியாளராக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. எங்க இதுல 75 பேட்ச் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவரை பத்தி சொல்லுவாங்க, 5 வருஷம் பெருசு 5 வருஷம் சிறுசு எல்லாருமே எனக்கு விரோதி. அதாவது 70 பேட்ச்ல இருந்து 80 பேட்ச் வரைக்கும் ஒருத்தனை கூட நம்ம வந்து மேல வர விட்டுறக்கூடாது அப்படின்னு இருப்பாருன்னு சிரிப்பாங்க. ஏன்னா அவரை கொஞ்ச நாள் பர்சனல் செக்ரட்டரியா போட்ட போது அவர் இந்த விளையாட்டுல விளையாண்டாரு. யாரும் அவரால் கெட்டு போயிடல, அவங்க திறமையால எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அந்த முயற்சி நடத்தினார். அதே மாதிரி தான் அண்ணாமலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டதுனால அந்த கட்சியில உள்ளவங்களே இன்னைக்கு வந்து ரொம்ப டிட்டர்மின்டா இருக்காங்க. ஆனா ஒண்ணு, இவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு சொல்றாங்க. கட்சி வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் மட்டும் கட்சியினால பலனடைகிறாங்களே ஒழிய அவங்களால கட்சிக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு அவர் பிரதமர் மோடிட்ட சொன்னதை பிரதமர் மோடி ஏத்துக்கிட்டு he gave him a free hand அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இருக்கலாம். ஏன்னா அவரு வேகமா போனதை பார்த்தா. ஆனா அடுத்து வந்து அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தேவர் வெயிட்டிங் ஃபார் an ஆப்பர்ச்சுனிட்டி. அவருக்கு அந்த சொத்து இருக்கு இந்த சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு மேலிடத்துல வந்து ஒரு சந்தேக விதைய ஊன்றதுல அவங்க வந்து வெற்றி பெற்று விட்டாங்க. அதனாலதான் அவர் அது கூடவே வந்து அதிமுக வேற. அதிமுகவுக்கும் இவருக்கும் ஆகாது. இந்த கூட்டணி வரணும்னாலே எடப்பாடி என்ன சொல்லியிருப்பாரு, அண்ணாமலையை நீங்க ஒதுக்கி வைங்க அவரோட. ஏன்னா போன தடவை கூட்டணி வச்சுக்கிட்டே இவரு அதிமுக திட்டா அதனால வந்து அவர் வச்சுக்கிட்டு புகாராக மட்டும் சொன்னா போதுமா சார்? சொத்து இருக்கா இல்லையாங்கிறத ஒன்றிய அரசின் அதிகாரத்தால வெரிஃபை பண்ண முடியாதா? வெரிஃபை பண்ண முடியும். வெரிஃபை பண்ணதுனால வந்து அதுல உண்மை இருக்குன்னு தெரிஞ்சதுனாலே என்னமோ அவங்க இவரை ஒதுக்கி வச்சிருந்தது. அதாவது இவரை ஒதுக்கி வச்சதுக்கு அது மட்டும் காரணம்னு நான் நினைக்கல. அதிமுக வந்து ரொம்ப உறுதியா, அதாவது சரியா சொல்றதுன்னா எடப்பாடியின் அதிமுக ரொம்ப உறுதியா இருக்காங்க. இவர் வந்து மாநில தலைவராக இருக்கக்கூடாது, இவர் வந்து சிக்னிபிகண்டா பிஜேபியில் இருந்தா எங்களுக்கு இடைஞ்சல் தான் அப்படின்னு அவங்க ரொம்ப. ஸோ ஆல் ஃபேக்டர்ஸ் கம்பைன்டு டுகெதர். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.